தைப்பூசம் விரதத்தின் முக்கியத்துவம். தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான திருவிழாக்களுள் ஒன்று. இந்த நாளில் பக்தர்கள் முருகனை நோக்கி கவனத்தை செலுத்தி விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபடுவது வழக்கம். தைப்பூசம் என்பது முருகனின் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அவரிடம் அருள் வேண்டி பக்தியுடன் இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. தைப்பூசம் விரதம் ஆரம்பமானது எப்படி? தைப்பூசம் விரதத்தின் வரலாற்றை பார்ப்போமாயின், இது முருகனின் தெய்வீக வீரத்துவத்தை வெளிப்படுத்திய நாளாக கூறப்படுகிறது. இந்த நாளில் முருகன் அசுரன் சூரபத்மனை அழைத்து உலகுக்கு நன்மை செய்தார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இதை முன்னிட்டு பக்தர்கள் முருகனின் அருளை பெற விரதம் இருந்து வழிபடுகின்றனர். விரதம் கடைபிடிக்கும் விதிகள். தைப்பூசம் விரதம் கடைபிடிப்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாகும். விரதத்தின் முக்கியமான கட்டுப்பாடுகள். நீர் மட்டும் அருந்துதல். சிலர் இந்த நாளில் முழுமையாக நீர் விரதம் மேற்கொள்கின்றனர். பழவகைகள், பால், தேங்காய் நீர் அதிகபட்சம் இந்த உணவுகளை மட்டுமே உட்கொள்ளலாம். தீவிர தியானம் மற்றும் ஜெபம். முருகனின் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். பக்தி பூர்வமான செயல்கள். கன்னியாரை போஷித்து கோயில்களில் பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். காவடி எடுப்பது. காவடி எடுப்பது மிகப்பெரிய துறவற நெறியாக கருதப்படுகிறது. தைப்பூசம் விரதத்தின் ஆன்மீக பலன்கள். தைப்பூசம் விரதம் கடைபிடிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும். அதில் சில முக்கியமானவை: பாவ நிவாரணம். கடந்த பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி மன தூய்மை பெறலாம். ஆன்மீக வளர்ச்சி. அதிக நேரம் தியானம் செய்வதன் மூலம் மனச்சாந்தி அதிகரிக்கும். முருகன் அருள் கிடைப்பது. எந்த தடைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். நோய் தீர்வு. சில நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை. நல்ல நினைவு சக்தி மற்றும் புத்திசாலித்தனம். மாணவர்கள், வேலை தேடுபவர்கள்